வணக்கம் அன்புக்குரியவர்களே. அதாவது நான் வந்து எருசலேமுக்கு போனேன், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போனேன், பிதாவும் குமாரனையும் பார்த்தேன். இப்படி பல உருட்டுகளை பார்த்துருக்கோம். ஜெபப்பேனா, ஆலிவ் எண்ணெயை வச்சு பரிசுத்த ஹோலி வாட்ரு, ஹோலி எண்ணெய், இப்படி பல காரியங்களை உருட்டியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் இதில் ஒருத்தர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா திருசாத ஒரு உருட்டை உருட்டியிருக்காரு. அது எந்த வகையான உருட்டு அப்படின்னு சொன்னால் காதில் வெத்த வர்ற மாதிரியான ஒரு உருட்டாக இருக்குது. அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பையன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்டு வர்றதுக்கு முன்னதாக எல்லாம் விழிப்புணர்வுக்காகவே செய்யப்படுகிறது. என்னைக்குமே அந்த ஞாயிறு ஆராதனை, ஒரு சபை கூடி வருதல், தயவு செஞ்சு லேட்டாக போயிடாதீங்க. சபையில் லேட்டாக போனால் சில காரியங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்திய போதனை, சத்திய வசனங்கள், மற்ற பகுதிகள் எல்லாம் வந்து தடபடும். அதனால் சீக்கிரமாக கண்டிப்பாக போகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த நபர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்சி சொல்லுகிறேன் அப்படிங்கிற பேரில் காதில் ரத்தம் வர்ற மாதிரியான சாட்சியை சொல்லியிருப்பாரு. அதுவும் லாஜிக்கே இல்லாமல் ஒரு கதை விட்டுருப்பாங்க. கீழே உள்ளவங்களும் ஆமே நல்ல நூயா அவருடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை வந்து ரொம்ப புல்லரிக்கிற மாதிரி அந்த செய்தியை கேட்டிருப்பாங்க. இவன் காதில் வர்ற மாதிரி ரத்தத்தை ஒரு ஒரு உள்ட்ட பேக்கிங்க ஊட்டியிருப்பான். என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. 8 வருஷமா 8 மணி சர்வீஸ்னா, அதாவது இவங்கள்ட்டெல்லாம் கேட்குறேன் என்னன்னா 8 to 8 சர்வீஸ்னா என்ன? மெக்கானிக் சர்வீஸா அல்லது கார் சர்வீஸா, மெக்கானிக் சர்வீஸா அல்லது மொபைல் சர்வீஸா, என்ன சர்வீஸு? 8 to 8 எட்டி ஓடுற மாதிரி ஒரு ஒரு கதையை சொல்ல போகிறான், கதை விட போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த 8 to 8 சர்வீஸு. சரிங்களா? அதுவும் எதுக்காக சொல்கிறேன்னா சாட்சி ஞாயிற்றுக்கிழமை கரெக்ட் டைமுக்கு வந்துடணும் ஆராதனைக்கு. அதுக்காக ஒரு உருட்டா பேக்கிங்க உருட்ட போகிறான். நம்ம ஆல்ரெடி வீடியோவாக சொன்னோம். பட் இருந்தாலும் திரும்ப திரும்ப என்னுடைய கண்களில் படுறதுனால இந்த வீடியோவை நம்ம போடுறோம். சரி, அடுத்தது என்ன சொல்கிறான்னு கேட்போம். 7:50க்கு வந்துடுவாங்க. ஹஸ்பண்ட் 8 மணி சர்வீஸ்னா 7:50க்கே வந்துடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அண்ட் ஒய்ஃப் ஒரே பிள்ளை சேர்ந்து தான் வருவாங்க. எப்பா குடும்பம்னாலே சேர்ந்துதையா வருவாங்க. கணவன் மனைவி ஒரு ஃபேமிலி இருக்காது, கிறிஸ்துவ ஃபேமிலி அப்படின்னா எல்லாம் ஒன்று போல கிளம்பி வருவாங்க, சேர்ந்து தான் வருவாங்க. இது என்ன கணவன் தனியாக மனைவி தனியாக அதுக்கடுத்த பிள்ளைகள் தனியாக வருவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரி, இதை என்ன சொல்ல மேலே என்ன சொல்ல வர அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாம் முடிச்சு வேலை பார்த்துட்டு பாத்திரம் கழுவி எல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க. ஓஹோ, அப்போ சபையில் வேலை பார்க்குற ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி அப்படியே ஒன்றா வருவாங்க. ஒன்றா போயிட்டு எல்லாத்தையும் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு அப்படியே சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போது இந்த சபையில் வந்து வேலை பார்க்குற அம்மா அவங்களுடைய ஃபேமிலியோட வேலை பார்க்குறவங்களாம் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய கூற்றின்படி அப்படித்தான். சரி, அடுத்தது என்ன சொல்கிறா? நமக்கு காதல் ரத்தம் வர மாதிரியான பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம். மறுபடியும் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. ஆனால் ஒரு நாள், அதாவது சதுரகிரின்னு சொல்லி ஒரு மலை, அந்த மலையில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கதை விடுறவ அப்படியே 7:50க்கு 8க்கு வந்துடுவாங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு நாள் அப்படின்னு சொல்லும்போதே இது எவ்வளோ பெரிய என்னது ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லாமா? கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு ஃபேக் ஸ்டோரியை கட்டவிழ்த்திருக்கிறாரு. அந்த நாள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கணும். அதே போல் அவங்களுடைய ஒரு சாட்சியும் பகிர்ந்துருக்கணும். இவன் ஒரு ரோலா எடுத்துக்கிட்டு அந்த ரோலை என்ன பண்ணியிருக்கிறான், ரீலா சுற்றி இருக்கிறான். புரிதுங்களா இல்லையா? இதுதான். சரி, மேலே என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்போம். அவங்க ஹஸ்பண்டும் அவங்க ஒய்ஃபும் மட்டும்தான் வந்திருக்காங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தான் வந்திருக்காங்க. சரி 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 சரி. இந்த ஸ்டோரியில் 2 பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க. ஒருத்தர் மிஸ்ஸிங்காக இருக்காங்க. அது யார் அப்படிங்கிறத சார்வால் சரியான முறையில் நமக்கு ஒரு ஸ்டோரியை சொல்லுவார். பார்த்து வந்துடலாம். இல்லை வரல. மெசேஜ் முடிஞ்சு பாஸ்டர், ஒரு துண்டு சீட்டு பாஸ்டரோட புல்பீட்டுக்கு வருது. அதாவது இந்த ஸ்டோரியில், இந்த ரீலில்
கடைசி எண்டிங்கில் நம்ம வந்துட்டோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் மேடையில் பாஸ்டர் வந்து சர்வீஸ் எல்லாம் முடிச்சிட்டாரு. சர்வீஸ் எல்லாம் முடித்து வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணி இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் துண்டு சீட்டில் அதாவது மேடையில் வருது. அந்த மேடையில் வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், இந்த கதையினுடைய கதாநாயகன் கதையை ரீமன்னம் மறுபடியும் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத கேளுங்க. 2 நிமிஷம் பேசணும் ஐயா அப்படின்னு சொல்லி அக்கா அதாவது பாஸ்டர்ட்ட வந்து துண்டு சீட்டில் என்ன சொல்லிட்டாங்களா, ஐயா 2 நிமிஷம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி துண்டு சீட்டில் எழுதினாங்களா. அதாவது சபைக்கு 8 வருஷமா வர்றாங்களா, நேரடியாக பாஸ்டர்கிட்ட சொல்ல முடியலையா, என்னன்னா துண்டு சீட்டு மூலியமாக அனுப்பி 2 நிமிஷம் பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு கதை விட்டுருக்கான். பத்தியலா இவன் என்ன கிளைம் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரில. ஆனால் கதை நல்லா விட்டா சரிங்களா. சரி, அடுத்தது என்ன சொல்கிறான்னு கேளுங்க. மைக் பிடிச்சிட்டு சபையில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன். சபையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்களா, நீயே சபையில் நின்றுக்கிட்டு அதாவது கிறிஸ்துவ மேடையில் நின்றுக்கிட்டு இல்லாத பொல்லாததை சொல்கிறதையும் கீழே கேட்குறானே, வீடியோவிலையும் கேட்டுக்கிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி அப்படி ஆமே நல்ல நூயா புல்லுரிக்கிற மாதிரியான ஒரு மெசேஜா எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் நம்ப மாட்டோம். ஏன்னு கேட்டேன்னா, நீ பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்ச் பை இன்ச்சா பொய்யினுடைய ஒட்டுமொத்த கூடால நீ மாட்டிக்கின. அதாவது பொய் சொல்லலாம், பொய் சொல்றது பொருந்துற மாதிரி இருக்கணும். வைக்கணும். அந்த சிஸ்டர் தன்னுடைய பிள்ளைய வந்து செத்து போனாங்க, பணத்தை வச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஒரு கதை விட்டுருக்கீங்க. அதையும் நீங்க கேட்க போறீங்க, கேட்டு வந்துருங்க. எங்கள் வீட்டுக்கு முடிஞ்சோடனே நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்கு முடிஞ்ச வர வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா. எதுக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க. சரி சரி, அதுக்கும் ஒரு ரீல் ஆப் பேக்கிங் உருட்டாப் பேக்கிங்க உருட்டுவான் பாருங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, ஏன் நாங்கள் வரணும்னு சொல்லி. ஆமாப்பா, எல்லாரும் கேளுங்க ஏன் அப்படின்னு கேளுங்க. சரியா, ஏன்னா ஏன்டா கதை விடுற அப்படிங்கிற மாதிரி கேளுங்க, ஏன்டா பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி கேளுங்க. மேல அந்த அம்மா சொன்னாங்களா, என் பிள்ளை ஒரே பிள்ளை சாம் இறந்து போயிட்டான், அவனை கொஞ்சமாவது நியாயம் இல்லாம பேசுறியடா. அது சபையினுடைய விசுவாசியினுடைய பிள்ளை இறந்துருக்கு அப்படின்னா சபைக்கு வருவாங்களா, அல்லது இறந்த உடனே பாஸ்டர் இந்த மாதிரி என்னுடைய பிள்ளை இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. சபையார் அனைவரும் போயிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து 8 மணிக்கு சர்வீஸுக்கு வந்தவங்க அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு துண்டு சீட்டை கொடுக்குறாங்க. துண்டு சீட்டை கொடுத்து அதுக்கப்புறம் மைக்கை பிடிச்சி எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லும்போது ஏன்னு கேட்குற மாதிரியும் எவ்வளவு கதை. என்னடா இது, ஒரு இதெல்லாம் யோசனை பண்ணுவியா அல்லது சிந்தனையில் வாயில வரது புறம் பொய்யா இருக்கடா. ஏண்டா உனக்கு ஒரு பிள்ளை இறந்து போச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, துக்கம் தானாதபடிக்கு இருப்ப. அதாவது அந்த பிணத்தை வச்சுக்கிட்டு நீ சபைக்குள்ள வருவியா அப்படின்னு சொன்னா அது நார்மலான ஒரு மனிதர்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஒரு சபையினுடைய காரியங்கள்ல இதாவது ஒரு இறப்பு வந்துட்டுன்னா அந்த இறப்பு வீட்டில் தானே ஆட்கள்லாம் வருவாங்க, வைப்பாங்க, எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணணும். பிணத்தை போட்டுட்டு சபைக்கு வந்தாங்கன்னு சொல்லி என்னடா வாய்க்கு சொம்ம போய் சொல்றீங்க? எங்கிருந்துடா வர்றீங்க? நீங்களாம் யாரு? ஏண்டா நீங்க உண்மையான கிறிஸ்தவர்களா அல்லது கிறிஸ்துவனுடைய மாண்பு இருக்கா? ஏன் உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார. சபைக்கு வர்றதை அவர் இம்பார்ட்டன்ட் பண்ணுவாரா? இந்த இதை அடக்கம் பண்ணிட்டு எல்லா காரியங்களையும் பண்ணுறது நிறைய இதாக இருக்கும் வைக்கும். அதே வேளையில் ஒரு நிகழ்வு நடக்க போது, ஒரு வாரத்துக்கு முன்னால் நடக்க போகுதுன்னு ஒரு அறிக்கையை இடுவாங்க, வைப்பாங்க. இந்த இறப்புக்கும் வந்து எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. சர்வீஸ் எப்போ முடியுது? 8 to எத்தனை மணிக்கு முடியும்? கிட்டத்தட்ட 1 மணிக்கு வரைக்கும் சர்வீஸ் முடியும். சொல்லுது ஒன் கூற்றின்படி. அப்போ எவ்வளவு கதை விடுறாங்க. இப்போ 1 மணி வரைக்கும் பிணத்தை வீட்டில் வச்சுட்டு வந்திருக்காங்க. இதை நாங்கள் நம்பணும். ஏண்டா டேய், உங்களெல்லாம் நேரில் கிடைக்கும்டா. நீங்கெல்லாம் அந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது சாம பிடிக்கும் அப்படின்னு சொன்னா இவன் வந்து சாம் இறந்துருக்காரு. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இன்றைக்கு உள்ள டெக்னாலஜின் படி ஃபோன் போயிருக்கோம், பல காரியங்கள் போயிருக்கோம். மெய்ப்பன் அப்படின்னு சொன்னால் அந்த இறப்பு வீட்டுக்கு போயிருப்பாங்க, போயிட்டு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க.
பல காரியங்கள் இது பண்ணியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. இவன் வந்து சாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா செத்து போனது கூட தெரியாத ஒரு இத்து போன சபைகளில், அதுவும் சபையில் இருக்கக்கூடிய பாஸ்டர் எவ்வளோ பெரிய இத்து போனவனா இருப்பான். பேசக்கூடிய இந்த பய இத்து போன செத்து போன ஒரு சபையை வச்சிருக்கா அப்படிங்கிற தெளிவாக தெரியுதா? இவன்லாம் வந்து செத்த ஈக்களுக்கு சமம். யாராவது ஒரு மகன் வந்து சடலமாக இறந்து கிடக்கிறாரு, சபைக்கு வருவாங்களா? லாஜிக் படி இது உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமே கீழே உள்ள விசுவாசிகளுக்கும் தெரியல. யூடியூப்ல பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும், கிணத்து தவறுகளுக்கும், அற்ப விசுவாசிகளுக்கும் இவன் பேசுறதெல்லாம் பொய்யா இருக்க, உண்மை இருக்கா? ஏதாவது உண்மை தகவல் இருக்கா? இன்னைக்கு எந்த அளவுக்கு டெக்னிக்கல் மாறி இருக்கு, எந்த அளவுக்கு ஆர்டிபிஷியல் வந்திருக்கு, பல காரியங்கள் வந்திருக்கு. அதாவது ஒரு சபையில 8 வருஷமா இருக்கக்கூடியவங்களுடைய ஒரே மகன் இறந்திருக்கா அப்படிங்கிற நியூஸு கூட இந்த சபைக்கு தெரியலன்னா இது எவ்வளவு பெரிய செத்த சபையா இருக்கும். இந்த பேசுகிற நபரு எவ்வளவு கேவலமான ஒரு கேவலவாதிகள் தெரியலீங்களா? போய் அவனை அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நீ பாஸ்ட் கேட்டாரா, என்ன மனுஷிமா தன்னுடைய ஒரே மகனை வந்து சடலத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு சபையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாஸ்டர்கிட்ட துண்டு சீட்டை கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அடக்கம் பண்ணிட்டு, எப்படி 8 மணிக்கு ஒரு சர்வீஸ் நடக்குதுன்னா 8 to 11 o'clock அல்லது 8 to 1 மணி வரைக்கும் ப்ரேயர் நடக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் வந்து எப்படின்னா எல்லாம் முடிச்சிட்ட பிறகு பாஸ்டர் வந்து கேட்டாராம், என்னம்மா நீ மனுஷி, டேய் உங்களை பார்த்தாண்டா கேட்குறேன், டேய் நீ என்னடா மனுஷன்? ஏண்டா ஒரு சபையில் ஒரு பாஸ்டரு, அந்த சபையினுடைய கண்காணியாக இருக்கிறவரு, மெய்ப்பனாக இருக்கிறவரு, சபையில் வந்து ஒரு சகோதரியுடைய மகன் இறந்துருக்கா, ஒரு சகோதரியுடைய மகன் இறந்துருக்காங்க அப்படின்னா கேட்காத, அதாவது விசாரிப்பு செய்யாத ஒரு ஒரு பாஸ்டராகத்தானே இருக்க முடியும். இது உண்மை சம்பவம் தானா அப்படிங்கிறத நீ ஒரு சாட்சியாக அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த விசுவாசியை நீ காண்பிக்கணும். இல்லைன்னா நீ சொல்றது பூரா பொய், ஏகப்பட்டது பொய் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. பெத்த பிள்ளை இறந்து போயிருக்கு, அறவிட்டு தற்கொலை, பெத்த பிள்ளை இறந்துருக்கே அப்படின்னு சொன்னா எல்லா காரியங்களையும் அவங்களுடைய குடும்பத்தார், உற்றார் உறவுகள் எல்லாரும் செய்தியை கேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அடக்கத்துக்கு உண்டான எல்லா காரியங்களையும் செய்திருப்பாங்க. பல காரியங்கள் அவருடைய பிள்ளைகள், ஒரே ஒரு பையன் இறந்ததுக்கு அவங்களுடைய துக்கம் தாழாமல், துக்கம் தொண்டை அடைச்சிருக்கும். பாஸ்டர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நல்ல சபையாக இருந்தால் பாஸ்டர் கவனிச்சிருப்பாரு, எல்லாம் முன்னுக்கூட்டியே தெரிஞ்சிருக்கும், எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அல்லது சபையில் வந்து ஒரு ஆராதனை பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஒரு பாஸ்டருடைய பொண்டாட்டியோ பாஸ்டருடைய மகனோ மகளோ இறந்துட்டான்னா சர்ச்சுக்குள்ளே வச்சு ஒரு ஆராதனை நடத்துவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த சடலத்தை போட்டு சபைக்குள்ளே வச்சு பல காரியங்களை பண்ணுவாங்களே. அப்படி இருக்க சபையினுடைய விசுவாசி என்னுடைய மகன் இறந்து போயிருக்காங்க, அதையே தெரியாத ஒரு தற்குறி பாஸ்டராக இருந்துட்டுடா நீ ஒரு தற்குறி. உன் சபையை சார்ந்துள்ள அத்தனை பேரும் தற்குறி தாண்டா. ஏசப்பாங்க வெயிட் பண்ணுவார், நான் அவரை காத்திருக்க வைக்கவே மாட்டேன் பாஸ்டர்.